SIVA EDITZ நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து காலண்டர் இமேஜ் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணியிருக்கோம். 2022 காலண்டர் இமேஜ் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறது நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், அதில் போய் வீடியோவை பாருங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டூல்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸை கிளிக் பண்ணிட்டு க்ராப்புன்னு இருக்கும். அந்த க்ராப்புக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து 3:2 அப்படின்னு இருக்கும். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்துட்டு இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோவுக்கு போங்க. இப்போ வந்து இந்த 2 இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து எடுத்துட்டு இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸுக்கு போங்க. இதில் வந்து பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 50-60 இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஓவர்லே அப்படின்னு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஹியூ அப்படின்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக கிட்டங்கிட்டும் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கரெக்டாக வேணுங்கிறத செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறோம். இப்போ வந்து இந்த 2 இமேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு தலை இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இதில் வந்து ஹார்னஸை கம்மியாகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒபாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் வந்து எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கோடெல்லாம் தெரியாத அளவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த தலை இமேஜுக்கு பதிலாக இப்போ வந்து உங்கள் இமேஜ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சு இந்த மாதிரி எடிட் பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். இல்லை வேறு ஆக்டர்ஸ் இமேஜ் வச்சு நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அடுத்து இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக வந்து நம்ம ஹார்னஸை வந்து கம்மியாக வச்சுட்டு சைஸு கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு இந்த மாதிரி கோடு தெரியாத அளவுக்கு கரெக்டாக சுற்றியும் எரேஸ் பண்ணுங்கள். பண்ணி முடிச்ச அப்புறமா அடுத்த ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி சுற்றியும் வந்து எரேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து லெஃப்ட் சைடு டபுள் லேயர் பாக்ஸுமா இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா மூவ் டவுன் அப்படின்னு பின்னாடி போயிடும். பின்னாடி போனதுக்கப்புறம் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஓவர்லே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக அந்த தலைக்கிட்ட இருக்கிறாப்புல செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒபாசிட்டின்னு இருக்கும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான அளவு ஒப்பாசிட்டியை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் அந்த கோடு தெரியுது, அதனால் கரெக்டாக வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒப்பாசிட்டி கம்மியாக இந்த மாதிரி நான் வந்து கழுத்து வரையும் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பின்னாடி உள்ள இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து செட் பண்ணிக்கிறேன். அதனால் இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் லைட்டாக நவுத்தி வச்சுட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி லைட்டாக நவுத்தி வச்சுட்டு பின்னாடி உள்ள இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க.
செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் வந்து இன்னுமே கொஞ்சம் கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறோம். ஃபோட்டோங்கிறதுக்கு போயிட்டு இப்போ இந்த 2 இமேஜ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து 1/1/2022 அந்த காலண்டர் இமேஜ். அதனால் இந்த மாதிரி கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி பெருசாக செட் பண்ணணும்னா, அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே நீங்கள் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னாலும் செட் பண்ணலாம். உங்கள் இமேஜை பொறுத்து இருக்குது, நீங்கள் எவ்வளோ பெருசு வைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து ஷேடோங்கிறத அப்ளை பண்ணிக்கோங்க. பொசிஷனில் வந்து 0 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அது கலர்ஸில் வந்து கொஞ்சம் சிமெண்ட் கலர் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் தெரியும். அதனால தான் அது கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். எஃபெக்ட்ஸுக்கு பண்ணிங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து அமௌண்ட் வந்து 0 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்வைட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து நெகட்டிவ் மறுபடியும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் இமேஜாக மாறிடும். இது வந்து இப்போ க்ராப்புக்கு போயிட்டு 3:4 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த காலண்டருக்கு ரைட் சைடு இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜ் மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இது ஏன்னா இந்த பாக்ஸில் வந்து உங்கள் இமேஜ் செட் பண்ணுறேன் அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு யாராச்சும் இமேஜ் செட் பண்ணாலும் செட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக சின்னதாங்கிறத செட் பண்ணிவிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த 3 லைன் டாட் தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு 2 சைடு ஈக்குவலாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பாக்ஸ்லலாம் உங்கள் இமேஜ் செட் பண்ணலாம். இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறேன். இப்போ வந்து என் இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆனஸை கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்து வரையும் இந்த மாதிரி நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் என் இமேஜ் வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கும். இதில் வந்து பிளர் இது பிரைட்னஸ்ன்னு இருக்கும். இது கரெக்டாக கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஃபோட்டோங்கிற போய்ட்டு இந்த லைட் இமேஜ் வந்து நான் செட் பண்ணியிருக்கிறேன். செட் பண்ணி முடிச்சப்பறம் பிளெண்டுக்கு போனீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு இப்போ மோடன்னு கொடுத்தீங்கன்னா இந்த லைட் இமேஜ் வந்து பின்னாடி போயிடும். இது வந்து கரெக்டாக என் தலைக்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஷன் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் ஃபோட்டோங்கிறதுக்கு போய்க்கிறேன். போயிட்டு இந்த தன்னடக்கம் தன்னம்பிக்கை தனி வழி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ மேலே வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக மேலேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓவர்லே செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ராவுக்கு போனீங்கன்னா லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும். அதை கொடுத்துட்டு சேவ் இமேஜ் அப்படின்றது சேவ் பண்ணிக்கோங்க இந்த இமேஜை. அவ்வளோதான், நம்ம பேனர் வந்து ரெடி, இது காலண்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அடுத்த வீடியோ என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் 40 நோட்டிஃபிகேஷன் வரும். லெட்ஸ் டாட்டா பை பை.